Hi friends, Assalamu alaikum. Welcome to Zuha Kitchen. இன்றைக்கி நம்ம Zuha Kitchenல நம்ம கிச்சனில் எந்த ரெசிபியும் செய்ய போகிறது இல்லைங்க. ஒரு கம்பெனிக்கு போய் எப்படி முறுக்கு சுடுறாங்க, நிறைய முறுக்கு எப்படி சுடுறாங்கன்ற ப்ராசஸ் தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். ரொம்ப அருமையாக இருக்குது, பார்க்கவே ரொம்ப நிறைய செய்கிறப்ப பார்க்கவே அழகாக இருக்குது. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். அதுக்கு முன்னாடி நம்ம கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க இது எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பெரிய வட்டால் மாவு எடுத்துருக்காங்க, அரிசி மாவு, சீரகம் போட்டுக்கிறாங்க, ஓமமும் சீரகமும். இது மாவு பிசைகிற கிரைண்டரு, கையிலெல்லாம் பிசையில் கிரைண்டரில் பிசைகிறாங்க. இதில் உப்பு தண்ணி கலந்து வச்சுருக்காங்க, அதை மெஷர் வச்சுருக்காங்க எவ்வளோன்ட்டு. இப்போ அதை ஊற்றி கையால் திருப்பி திருப்பி பிசைகிறாங்க. பாருங்கள், இந்த மாதிரி கிரைண்டரை பிடிச்சிக்கிட்டு திருப்பி திருப்பி பிசைகிறாங்க. இப்போ இது நல்லா பிசைஞ்சிருச்சு மாவு. பாருங்கள், நான் எடுத்து பார்க்குறேன், ரொம்ப ஒரு சாஃப்டான டோவாக இருக்குது, ரொம்ப தொடையிலே ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இப்போ இது இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிடுறாங்க கிரைண்டர்லேருந்து. இது தாங்க முறுக்கு சுட போகிற கடாயி, அடுப்பு. பாருங்கள், எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சிட்டு இருக்குது, ரெடியாக இருக்குது முறுக்கு சுடுறதுக்காக. மாவும் ரெடியாக இருக்குது. இப்போ அந்த முறுக்கு பிழிகிற உலக்கும் ரெடியாக இருக்குது, எண்ணெய்லாம் தேய்ச்சி ரெடியாக வச்சுருக்காங்க. இது 2 முறுக்கு வரும், ஒரு உலக்குக்கு 2 முறுக்கு வரும். பாருங்கள், இப்போ அடியில் எண்ணெய் தேய்ச்சிட்டு உள்ளே மாவு சேர்த்துட்றாங்க. இப்போ இது மாவு பிழியறதுக்கு ஒரு தட்டு மாதிரி வச்சுருக்காங்க, அதில் பிழியிறாங்க, ஒரு ஹேண்டில் வச்ச மாதிரி. இது 2 முறுக்கு வரும். நம்ம சுடுற உலக்குலலாம் வீட்டில் ஒரு முறுக்கு தான் வரும். இது பெரிய அளவில் கம்பெனியில் செய்கிறாங்கன்றனால இது 2 பிழியிறாங்க இதில். இப்போ இதை டைரெக்டாக அப்படியே எண்ணெயில் தட்டிடுறாங்க, அழகாக விழுந்துடுது. பாருங்கள், எவ்வளோ அழகாக மொத்தமாக விழுகுது. இப்போ அதே ப்ராசஸை மறுபடியும் செய்ய போகிறாங்க. பாருங்கள், அழகாக வெந்துட்டு இருக்குது எல்லா முறுக்கும். இப்போ இது ஒரு கம்பி மாதிரி வச்சுருக்காங்க, அதில் வச்சு குத்தி குத்தி அந்த பக்கம் இழுத்துக்கிறாங்க. இந்த கடாய் எப்படின்னா, ஒரு பக்கம் வேகும், ஒரு பக்கம் எடுப்பாங்க, மொத்தமாக தட்ட மாட்டாங்க. மொத்தமாக போட்டுட்டு மொத்தமாக எடுக்க மாட்டாங்க, ஒரு பக்கம் வெந்துட்டு இருக்கும், ஒரு பக்கம் எடுத்துகிட்ருப்பாங்க. இப்போ முறுக்கும் நல்லா வெந்துட்டு இருக்குது. அந்த பக்கம் இருக்க முறுக்கெல்லாம் முக்கால்வாசி வெந்துருச்சு. இது யாரும் வேறு யாரோட கம்பெனியும் இல்லைங்க, எங்கள் டேடி இது தான். அதில் தான் நான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். இது அப்பாவோட பிஸ்னஸ் தான் இது. அதனால சரி, டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமேன்ட்டு நம்ம வீடியோ எடுத்து போடலான்னு நான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். பாருங்கள், முறுக்கு எல்லாம் நல்லா வெந்துட்டு இருக்குது. அந்த பக்கம் அந்த எண்ணெய் கொதிக்கிறதுலாம் அடங்கிருச்சு. பாருங்கள், எல்லாமே ஓரளவுக்கு ஃபுல்லாக கடாய் ஃபுல்லாக இப்போ தட்டுற மாதிரி இருக்குது, எல்லாமே தட்டிகிட்ருக்காங்க. இப்போ வெந்ததை மட்டும் லைட்டாக எடுத்துடுறாங்க. ரொம்ப நேரம் விட்டால் ப்ரௌன் ஆகிடும்னு சொல்லிட்டு வெந்ததை மட்டும் எடுத்துடுறாங்க. ஒரு ஃபில்டர் மாதிரி வச்சுருக்காங்க, அதுக்கு பேர் அரிப்புன்னு சொல்கிறாங்க. பாருங்கள், இப்போ எல்லா முறுக்கும் வெந்துருச்சு, ஃபஸ்ட்டு தட்டின முறுக்கெல்லாம். இப்போ அதை எடுத்து ஃபுல்லாக எடுத்துகிட்டு கீழே ஒரு பாத்திரத்தில் ஃபில்ட்ரு பண்ண வச்சிட்றாங்க. பாருங்கள், நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அப்புறம் அந்த பாத்திரத்தில் வச்சா எக்ஸஸ் ஆயிலெலாம் வடிஞ்சிரும். பாருங்கள், முறுக்கெல்லாம் நல்லா குக் ஆகிடுச்சு. அடுத்து எடை போடுறாங்க, எவ்வளோ வெயிட் இருக்குதுன்னு செக் பண்ணிக்கிறாங்க. ஒரு பேக்கெட்டுக்கு 150 கிராம் கிட்ட இருக்குது. கவுண்டிங்கும் பேக்கெட் ரெண்டுமே, பேக்கிங் கணக்கு, வெயிட் கணக்கு, கவுண்டிங் கணக்கு ரெண்டுமே இருக்குது.
இப்போ இது ஒரு ட்ரேயில் போட்டுட்டு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஆற வைக்கணும். ஒரு பேப்பர் விரித்து ஆற வைக்க போகிறாங்க. ஆற வச்ச பிறகு தான் பேக் பண்ண போகிறாங்க. பாருங்கள் முறுக்கெல்லாம் எப்படி எவ்வளோ அழகாக நல்லா ஒயிட்டாக அழகாக குக் ஆகிருக்கு. அங்கங்கே இருக்குது அந்த சீரகம் ஓமம்லாம் வந்து எல்லா இடத்துலையும் இல்லாமல் அங்கங்கே இருக்குது. இப்போ நல்ல முறுக்கெல்லாம் ஆறிடுச்சு. இப்போ வந்து பேக் பண்ண போகிறாங்க. அவங்க கம்பெனி பேரில் பிரிண்டிங் கவர் இருக்குது, அதில் பேக் பண்ண போகிறாங்க. ப்ளெயின் கவர் கிடையாது. கம்பெனி நேம் வந்து அப்பா ஸ்நாக்ஸு. இப்போ இதில் வந்து பேக் பண்ணி எடுத்து வைக்க போகிறாங்க எல்லாமே. இது வந்து முறுக்கு வந்து உடையுன்றதுக்காக வந்து மிஷின் பேக்கிங் இல்லாமல் டைட்டாக பேக் பண்ணுறதுக்காக வந்து அகல் விளக்கில் தான் பேக் ஒட்ட வைப்பாங்க. அதனால் வந்து விளக்கில் வந்து நெருப்பு காட்டி தான் பற்ற வைக்கிறாங்க. அப்போ தான் வந்து அந்த பேக்கிங் வந்து டைட்டாக இருக்கும், அந்த முறுக்கெல்லாம் உடையாமல் இருக்குன்றதுக்காக டைட்டாக பேக் பண்ணுறதுக்காக அகல் விளக்கில் பேக் பண்ணுறாங்க. பாருங்கள் எவ்வளோ டைட்டாக அழகாக இருக்குது. அந்த பேக்கிங் பார்க்கவே சூப்பராக இருக்குது. இப்போ எல்லாம் பேக் பண்ணி இப்போ ட்ரேயில் அடுக்கியாச்சு. அடுத்து வந்து நம்ம வந்து சேல்ஸ்க்கு இப்போ அனுப்ப போகிறாங்க. அதனால் இதை ட்ரேயாக அடுக்கி வச்சுருவாங்க. ஒரு அருமையான ஒரு கம்பெனி ஸ்டைலில் முறுக்கு வந்து நம்ம வீடியோவில் பார்த்துட்டோம். இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது ஸ்பெஷல் ஆர்டர் கூட அண்டர்டேக் பண்ணுறாங்க. மேரேஜ், தீபாவளி அந்த மாதிரி வந்து ஸ்பெஷல் ஆர்டர் கூட இருக்கும். இது வந்து வேலூரில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இந்த கம்பெனியோட நேம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது இந்த ஆர்டர் வேணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. பாய், தேங்க்யூ.